माणिक्यवीणामुपलालयन्तीं मदालसां मञ्जुलवाग्विलासां माहेन्द्रनीलद्युतिकोमलाङ्गीं मातङ्गकन्यां मनसा स्मरामि. जय श्रीमन्नारायण. हरि ओम. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்றைய தினம் இந்த ஹரிகதாக்கு நம்ம எடுத்துட்ட தலைப்பு நாம சங்கீர்த்தனம், நாம மகிமை. இந்த புது வருஷம் தொடங்கின இந்த நேரத்தில் நாமத்தோட, பகவானோட நாமத்தோட ருச்சி நமக்கு பழகணும், அதை நம்ம அனுபவிக்கணும். இந்த வருஷம் பூரா அந்த ருச்சியில தலைத்து நாமெல்லாம் பாகவதால மாறணுங்கிறதுக்காக இந்த தலைப்பு. சகல சாஸ்திரங்கள்லையும், நம்மளோட வேதத்திலும் ஸ்மிருதியிலும் புராணங்கள்லையும் உபனிஷத்துகள்லையும் நாமத்தோட மகிமை தான் கலியுகத்துல ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமது ஆச்சாரியர்கள், குருமார்கள், ரிஷிகளும் இதையே வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. சத்திய யுகத்துக்கு தவம், பசி பொறுத்து தூக்கம் இல்லாம கடுமையா தவம் இருக்கிறது. திரேதா யுகம், ராமர் அவதாரம் பண்ண யுகத்துக்கு யஜ்யம். அதனாலதான் ராமரே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பிறந்தார். துவாபர யுகம், கிருஷ்ணாவதாரம் இருந்த காலத்துல பூஜை புனஸ்காரங்கள். தேவகியும் வசுதேவரும் அவ பூஜை பண்ணின அந்த விக்கிரகம் தான் இன்னைக்கு கலியுகத்துல குருவாயூர்ல குருவாயூரப்பனை நம்மளால கொண்டாடப்படுகிறது. இதையெல்லாம் நமக்கு சொன்ன ரிஷிகளும் நம்மளது முன்னோர்களும் கலியுகத்துக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் சொல்லியிருக்கா. நாம சங்கீர்த்தனம், நாம மகிமை. நாமம் சொன்னா போரும், நம்ம எல்லாம் கரையேறிடலாம். எவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்கா. ஏன்னா கலியோட இதுல பிடிப்பட்ட நம்மளால இந்த மாதிரி கடும் தவமோ, கடுமையான பூஜை புனஸ்காரங்கள் நியமத்தோட சொல்றதோ பண்றதோ, இல்லாட்டினா இந்த மாதிரி யஜ்ஞம் பண்றதோ நம்மளால சாத்தியம் இல்லை. நாமத்தை சொல்லி 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 நீங்கள்லாம் கரையேறுவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. வேத பாஷை, அதுவும் தவிர தேவ பாஷை, அதுலயும் நாமத்தோட மகிமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவ பாஷை, அந்த வேதங்கள்லாம் புரியணும்னா பெரிய பண்டிதர்கள் தான் நமக்கு அதை விளக்கணும். இதனாலதான் பகவான் பார்த்தார், இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த ஊருக்கு இருக்கிற பிரதேச பாஷையில நாமத்தோட மகிமைய சொல்லிட்டா பாமர மக்களான நம்ம எல்லாருக்கும் அந்த மகிமை புரியும். அப்படிங்கிறதுனாலதான் வடக்க பார்த்தேன்னா துளசிதாஸ், அப்புறம் ஞானேஸ்வர், சைத்தன்ய மகாபிரபு இவெல்லாம் நாமத்தோட பிரபாவத்தை அந்த லோக்கல் பாஷையிலே எல்லாருக்கும் புரியும்படியா எடுத்து சொன்னாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தேன்னா அநேக ஆழ்வார்கள் இங்கதான் அவதாரம் பண்ணியிருக்காங்க. கலியுகத்துல நாமத்தோட மகிமை தெரியணும்னு சொல்லியே பகவான் பல மகான்களை அவதாரம் பண்ண வச்சார். அப்படிதான் ஆழ்வார்கள் தமிழ்நாட்டுல அவெல்லாம் மெத்த படித்த பண்டிதர்கள். அவளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. சமஸ்கிருதம் அவளுக்கு நல்லா தெரியும். சமஸ்கிருதத்துல அவ கிரந்தம் பண்ணல, நம்ம பிரதேச பாஷையான தமிழ்ல தான் பண்ணியிருக்கா. இந்த மார்கழி மாசத்துல நாம எல்லாம் கொண்டாடுற இந்த ஆண்டாள், இந்த கோதாதேவி எழுதின திருப்பாவை நீங்க எல்லாம் டெய்லி சொல்றேன்னு நான் நம்புறேன். 9வது பாட்டுல நாமத்தோட மகிமையை இவ்வளவு அழகா சொல்றான். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ எம்பாவாய். எல்லா ஸ்கிரிப்சர்ஸ், நம்மளோட எல்லா ஸ்கிரிப்சர்ஸ்லயும் எடுத்து பார்த்தீங்கன்னா நாமத்தோட மகிமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல இதுல உதாரணத்தோட இந்த நாமத்தோட மகிமையை சொன்ன புராண கதைகளும் உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்துல அஜாமில உபாக்கியானம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. நாமத்தோட மகிமைய இந்த கதை மூலமா ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. அஜாமிலன் யாரு? அஜாமிலன் கான்யகுப்ஜே அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு வசதியான உயர்ந்த குலத்துல பிறந்த அந்தனர். சின்ன வயசுலயே வேதம் படிச்சு சாஸ்திரங்கள் படி அனுஷ்டானங்கள் பண்ணி ரொம்ப ஸ்ரேயஸா
வாழ்க்கையை நடத்தின்னு இருக்க அஜாமிலன். அப்பா அம்மாவோட அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு, சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு நம்ம அப்பா அம்மாவை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு. அந்த நியமம் அந்த அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்ணி தர்ம பத்தினியோட வாழ்ந்துட்டு வேதத்துல ரொம்ப சிறந்ததுனால வேத அத்தியனம் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுத்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப ஸ்ரேயஸான ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு நாளைக்கு அவ அப்பா அஜாமிலனை காட்டுக்கு போய் சமித்தும் தர்மையும் கிரகிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா அக்னிஹோத்திரம் பண்ணணும், அந்தணர்களோட நித்திய கர்மா அக்னிஹோத்திரம். இப்ப நம்ம பண்றது இல்லைங்கிறது வேற விஷயம். அதனாலதான் இத்தனை வைல்ட் ஃபயர் வருது. அக்னிக்கு நம்ம தினமும் ஆಹುதி கொடுத்தா இப்படி அக்னி பகவான் அபகரிக்க மாட்டார். நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் இப்படி எடுத்துக்க மாட்டார், அது வேற விஷயம். ஆனா அவர் போற காட்டுக்கு போய் இந்த சமிதா தர்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வர. திரும்பி வர வழியில கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு குடிசையில அவர் உட்கார்ந்துக்கிறார் சித்த நாளி. அந்த குடிசையில சில விஷயங்கள் போக விஷயமா நடந்துட்டு இருக்கு. மதுபானம், பெண் சகவாசம் எல்லாம் அந்த குடிசையில நடந்துட்டு இருக்கு. அஜாமிலனுக்கு மெத்த படிச்சதுனால சாஸ்திரப்படி எது தப்பு, எது பாவம், எது புண்ணியம் எல்லாமே நல்லா தெரியும். இந்த விஷயங்கள்லாம் இந்த போகத்தை பார்த்துட்டு அவர் மனசை கட்டுப்படுத்திட்டு தன்னோட விவேகத்தினால அவர் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்க. இது எதையும் பார்க்க கூடாது, இதுல நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு. மனுஷ ஜென்மம் தானே, எத்தனை நாள் எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா அதுல அவருக்கு ஈடுபாடு வந்துடுறது. அது மூலம் அது கிட்டக்க ஈர்க்கப்படுறார் அஜாமிலன். எவ்வளவு ஸ்ரேயஸான புருஷன், அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டுடுறார். சந்தர்ப்ப வசத்தால அந்த பெண்மணியோட அவருக்கு சகவாசமும் வந்துடுறது. இது சித்தனாழி இருந்து அவர் மீட்டெடுத்து வந்துடுத்துனா தேவல. அஜாமிலன் அந்த மோகம் என்ற மாயையில கம்ப்ளீட்டா விழுந்து அந்த பெண்மணியோட குடுத்தனமே பண்ண ஆரம்பிச்சுடுற. அப்பா அம்மாவுக்கு தான் பண்ண வேண்டிய கடமைகளை மறந்தாச்சு, வீட்டுல தர்ம பத்தினி இருக்கா அவளை பத்தியும் மறந்தாச்சு. அந்த பெண்மணியோட குடுத்தனம் பண்ற. அவ அப்பா அம்மா இதை கேள்விப்பட்டு அவரை மீட்டெடுக்க ட்ரை பண்றான். நீ எத்தனை உயர்ந்த குலத்துல பிறந்திருக்க, எவ்வளவு படிச்சிருக்க, உனக்கு தெரியும் பாவம் எது புண்ணியம் எதுன்னு, இதெல்லாம் நீ பண்ணாம போகத்துல போய் இப்படி மூழ்கலாமா அப்படின்னு அவ சொல்றா. அஜாமிலனால அதுல இருந்து மீண்டு வர முடியல. அவளையே விரட்டி வச்சுடுற. பாவம் ஆரம்பிக்கிறது அங்கே, பாவ மூட்டைகள் எவ்வளவு ஆரம்பிக்கிறது பாருங்க. அஜாமிலனுக்கு எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை, அதை விட்டுட்டு எப்படி கீழே விழுந்ததும் இல்லாம பாவத்தை சேர்க்க ஆரம்பிச்சுட்டார். அந்த பெண்மணியோட வீட்டுக்கு வர தர்ம பத்தினி அவரை விட்டு விலகி போயிடுறா. நிறைய குழந்தைகள் பிறக்கிறது. இந்த போக வாழ்க்கையில அவர் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் அந்த வேத அத்தியனம் பண்ணி சுவாமி கிட்ட கைங்கரியம் பண்ண அந்த வாசனை இருக்குமே, அதுக்கு ஒரு புண்ணிய பலன் இருக்கும் இல்லையா? அந்த புண்ணிய பலனால தன்னோட கடைசி குழந்தைக்கு நாராயணன் பேர் வைக்கிறார். அந்த குழந்தை கிட்டதான் அவருக்கு அதீத பிரீத்தி. இப்படியே போயிட்டு இருக்க வாழ்க்கை. எத்தனை நாள் இவர் சம்பாதிச்ச பணம் இப்ப வருமானம் இல்ல. இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிட்ட யார் அனுப்புவா வேத அத்தியனத்துக்கு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு? இல்ல யார் கூப்பிடுவா பூஜை பண்ண சொல்றதுக்கு? வருமானமே இல்ல. இவர் சேர்த்து வச்ச பணமும் பிதுர்ராஜ்யத்தை சொத்தும் எத்தனை நாளைக்கு வரும் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு? இந்த சம்சாரத்தை மேய்க்கணுமே. அடுத்தது என்ன பண்ணலாம்னும் போது கொல்லை, வழிப்பறி, கொலைன்னு இறங்கிடுறார். எவ்வளவு பெரிய பாவங்கள்! அதாவது அடுத்தவாளோட பணம், உயிரை பறிச்சு தன்னோட போகத்துக்காக அதை யூஸ் பண்றார். அந்த பாவத்தையும் சேர்த்துக்கிறார். இதெல்லாம் தெரியும் தப்பு, இதெல்லாம் பாவம்னு தெரிஞ்சும் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்க, தன்னோட போகத்துக்காக மட்டுமே. இப்படியே போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை அஜாமிலனுக்கு 88 வயசா இருக்கு. மரண படுக்கையில இருக்க இப்போ அஜாமிலன் தெரியறவருக்கு தான் பண்ணினதெல்லாம் பாவம், தன்னோட கதி என்ன ஆக போறதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா மரணம் அது யாருக்காகவும் தடுக்கிறது போறது இல்ல. மரணம் நிகழறது, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கதான் போறது. மரண படுக்கையில இருக்கும் போது யம கிங்கரர்கள் அஜாமிலன் அழிச்சும் போறதுக்கு வந்துட்டாங்க. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பயம் வந்துடுறது. உடனே அந்த பயத்துல தன்னோட
கூப்பிடுற. அவங்க வந்து இவரை கண்டுக்கவே இல்லை. கிழத்துக்கு வயசாயிடுத்து, அவரை உதாசீனப்படுத்தி அவன் தெருக்கோடியில் விளையாடிட்டு இருக்கான். அப்பா அம்மா ரோல் மாடலா இல்லைன்னா குழந்தைகள் உதாசீனம் தானே படுத்துவான். நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறா. அந்த புள்ள இதுக்கு வேற வேலையே இல்லை, நாள் பூரா நாராயணா நாராயணான்னு கத்தின்னு இருக்குன்னு அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை உதாசீனப்படுத்திட்டாலும் வைகுண்டத்துல இருக்கிற நம்ம நாராயணன் அதை உதாசீனப்படுத்தினான். நாமத்தோட மகிமை பகவானுக்கு நன்னா தெரியும். தன்னை கூப்பிடல நாராயணன்கிற பேர்ல அந்த குழந்தை மேல இருக்கிற பிரீத்தியில தான் அவன் அப்படி கூப்பிடுறாங்கிறது அவருக்கு நன்னாவே தெரிஞ்சாலும் நாமம் சொல்லிட்டானே, நாராயணாங்கிற நாமத்தை சொல்லிட்டான்னு தன்னோட தேவ தூதர்களை அனுப்புற பகவான். அவ இங்க வந்து அந்த கிங்கரர்கள் கிட்ட சொல்றா, இவன் வந்து நாங்க வைகுண்டத்திலேருந்து நாராயணன் எங்களை அனுப்பியிருக்க, இவனை காப்பாத்துறதுக்காக நீங்க இவனை அழிச்சுட்டு போக முடியாது. கிங்கரர்கள் சொல்ற, என்னப்பா சொல்ற, இதான் அஜாமிலன் காரியகுப்ஜே கிராமம், இங்கதான் வந்து எங்களை யமதர்மராஜா இவனை அழிச்சுட்டு போக சொல்லிக்கா. நீ திடீர்னு வந்து எங்க வேலையை செய்ய விடாம என்னமோ புதுசா சொல்றேன். இவன் பண்ண பாவ மூட்டைகள் எத்தனை இருக்கு தெரியுமா, நான் சொல்லட்டுமா பட்டியலிட்டு அப்படின்னு. இந்த கிங்கரர்களும் தேவதூதர்களும் பேசுற அந்த கான்வர்சேஷன் இருக்கே ரொம்ப அற்புதமா, தர்மம் என்ன அதர்மம் என்ன, பாவம் என்ன புண்ணியம் என்ன, என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், அந்த சம்பாஷணையே ரொம்ப நேரம் அழகா ஸ்ரீமத் பாகவதத்துல விவரிக்கப்பட்டிருக்கு. நாராயண பட்டத்தை என்ன பண்ண, நம்மள மாதிரி ஜனங்களுக்காக பாகவதம்ங்கிறது ஓஷன், அதை அப்படியே கண்டென்ஸ் பண்ணி அழகா நாராயணத்துல 100 தசகத்துல பாகவதத்தை சொல்லியிருக்க. அதுல முக்கியமா சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகம் அஜாமிலன் உபாக்கியானத்துக்கு அந்த 22வது தசகத்துல இருக்கிற 8வது ஸ்லோகம். அனேனவோ ஜன்ம சஹஸ்ர கோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிஹி கிருதா யத் கிருஹின்னாம மயா குலோ ஹரேஹே இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. இதுல கீவேர்டு என்னன்னா ஜன்ம சஹஸ்ர கோட்டிபிஹி. சஹஸ்ரனா 1000, சஹஸ்ர கோட்டிபின்னா 1000 வருஷங்கள். அத்தனை ஜென்மால பண்ண அந்த பாவமும் அந்த நாமம் அப்படிங்கிற ஒரு அந்த நாராயணாங்கிற சொல்லு அழிச்சுடுமா. அந்த தேவதூதர்கள் சொல்றா, இவன் பண்ணின பாவ மூட்டைகள் எத்தனையோ இருக்கலாம், 1000 கோடி ஜென்மால பண்ண இவனோட பாவம் கூட அவன் அந்த நாராயணான்னு சொன்னதுல அழிஞ்சு போயிடுத்துப்பா, அவன் பாவமே பண்ணல, அதனால நாராயணன் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு இவனை காப்பாற்றணும், நாங்க இவனை விட முடியாது அப்படி. இந்த மாதிரி சம்பாஷணைகள் நடந்து கடைசியில கிங்கரர்கள் திரும்பி போயிடுறான். யமதர்மராஜாட்ட போய் சொல்றான், அவனுக்கு வந்து சாட்சாத் நாராயணனோட அனுகிரகம் இருக்கு, அவனை அழிச்சுட்டு வர முடியாது. இதையெல்லாம் இந்த சம்பாஷணையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அஜாமிலனுக்கு படிக்கையெல்லாம் படுத்துட்டு இருக்காரு, 88 வயசு. அவருக்கு தோணுறது, சே என்ன ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம், இந்த ஜென்மால நம்ம பண்ணாத பாவம் இல்லைன்னு மனசு அவருக்கு மாறிடுதான். அங்கேருந்து நேரம் மகேந்திர பர்வதத்துக்கு போய் நாமத்தை மட்டுமே சொல்லி கடைசியில முக்தி அடைஞ்சுக்கிறார். இந்த கதையை, இந்த உதாரணத்தை எதுக்காக நம்ம எடுத்து பேசுறோம்னா, அஜாமிலன் மாதிரி பாவம் பண்ண ஒரு ஆத்மாக்கே நாராயணான்னு சொன்ன அந்த ஒரு சொல்லுனால முக்தி கிடைக்கிறதுனா, நம்மெல்லாம் அத்தனை பாவம் பண்ணலையே, நம்மெல்லாம் அந்த நாமம் சொன்னா நம்மெல்லாமும் அழகா கரையேறிடலாம் இல்லையா. அதனாலதான் நாமத்தோட பிரபாவத்துக்கு இந்த கதையை பெரிய ஆச்சாரியர்களுக்கு இதை தான் எடுத்து சொல்றான். அந்த மாதிரி ஒரு, அதுவும் பாவம் பண்றச்சே சாஸ்திர சம்பிரதாயம் நமக்கு தெரியாது அத்தனையா, அது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா தப்பு பண்ணாம நிறைய பாவங்கள் பண்ணிடுறோம் நம்ம. அஜாமிலனுக்கு தெரியும், சாஸ்திர சம்பிரதாயத்தை கரைச்சு குடிச்ச அஜாமிலனுக்கு புண்ணியம் எது பாவம் தெரிஞ்சு பண்ணின அந்த பாவமே நாராயணான்னு சொன்ன அந்த கடைசி க்ஷணத்துல இருக்கிற அந்த நாமம் அதை எல்லாத்தையும் போக்கிட்டுனா நம்மளுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்கே நாமத்தை சொன்னோம்னா கரையேறதுக்கு. நாமத்தோட பலன் வேற என்ன, நாமம் சொன்னா துக்க நிவாரணம் ஆகுமா. துக்க நிவாரணம்னா என்ன, சுகம் துக்கம் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான், டிரான்சியன்ட், பர்மனன்ட் கிடையாது. ஒரே வஸ்து நமக்கு சுகமாகவும் இருக்கும் துக்கமாகவும் இருக்கும். இப்போ நம்ம நிறைய பேர் நம்மலாம் இந்தியாவில் இருக்கும்போது இந்த சிட்டி பஸ்ஸில் போவோம், நம்ம
ஒரு நாள் காட்டால ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போறோம், இந்த சிட்டி பஸ்லாம் டயத்துக்கு வராது, போகவும் போகாது, கிடுகிடுன்னு பஸ் போயிடுறது, நம்ம பின்னாடியே ஓடி வரோம், அதுக்குள்ள பஸ் போயிடுறது, நமக்கு ரொம்ப துக்கமா ஆயிடுறது. பஸ் போயிடுது எப்படி, நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்கே, அடுத்த பஸ் அரை மணி நேரம் கழிச்சு தானே வரும்னு நம்ம நின்றுட்டு இருப்போம். அடுத்த பஸ் வருது, அரை மணி நேரம் கழிச்சு அதுல ஏறி போறோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா முன்னின போன பஸ் பஞ்சர் ஆகி அவெல்லாம் இறங்கி நிக்கிறா இந்த பஸ்ல ஏறதுக்கு. துக்கப்பட்ட மனசு இப்ப சுகமாயிடுது. அதே வஸ்து, அதே இன்சிடென்ட், மனசு எப்படி மாறி போயிடுது பார்த்தீங்களா? இந்த மனசை மாத்துற சக்தி நமக்கு இருக்கு நாமம் மூலமா. நமக்கு இருக்கிற மனசுல வலி, உடம்புல இருக்கிற வலி, இதை நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே கூட போய் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் சொல்லுங்க, நாமம் சொல்லுங்க, கண்ணை மூடிட்டு பகவானை மட்டும் தியானம் பண்ணிட்டு பகவான் மேல ஒரு லவ் அண்ட் டிவோஷனோட நீங்க சொல்லுங்க. உங்க மனசு பாரம் தானே குறையும். ஏன்னா நாமத்துக்கு அந்த பலன் இருக்கு. நாமம் வேற என்ன பண்ணும்? பகவான் பக்தி கொடுக்குமா? பகவான் பக்தியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அஜாமிலன் ஸ்டோரியில அவனுக்கு பக்தி இல்லை, நாராயணான்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறமா அவன் அந்த நாமத்தை சொல்லி 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 அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படணும். ஏன்னா பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு என்ன தோணும்னா, நம்ம செய்ய போற காரியங்கள்லாம் இது கரெக்டா, பகவானுக்கு இது பிடிக்குமா, இது பிரீத்தியா இருக்குமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சுடுமா நமக்கு. அதுவே நமக்கு சித்த சுத்தியை கொடுத்துடுமா. பாவமே செய்யாத அந்த ரவுட்டுக்கு நம்ம தானா மாறிடுவோம். நாமத்தோட பலன், நாமத்தோட பலன் வேற என்ன? தாப நிவாரணம். தாப நிவாரணம்னா நமக்குள்ள மனசுல நிறைய ஆசைகள் இருக்கு, டிசையர்ஸ்னு சொல்லுவோம். சாஸ்திரம் சொல்றது நமக்குள்ள இருக்கிற டிசைர் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஜென்மாவே எடுக்கணுமா, அது தாபமா மாறும்போது. 5 வயசு குழந்தை எங்க அப்பா எனக்கு ஸ்வீட் வாங்கி தரணும்னு ஏங்கி ஏங்கி அது தாபமா மாறிடுச்சுன்னா அதுக்கு அந்த குழந்தை ஒரு ஜென்மா எடுக்கணுமா. ஸ்வீட் ஸ்டால்ல ஒரு ஈயாவோ எறும்பாவோ இருக்கும் ஒரு ஜென்மா. பிறப்பு, ஜென்மா, இறப்பு, இந்த சைக்கிள் போயிட்டே இருக்குமா. இந்த தாப நிவாரணம் இந்த நாமம் கொடுக்குமா. இது கொடுக்கறச்சே இந்த சைக்கிள் பிரேக் ஆயிடும். பிறப்பு, ஜென்மா, சுவாமி கிட்ட திருவடியில போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் கிடையாது. தாப நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது இந்த நாமம். வேற என்ன பண்ணுமா நாமம்? அசாத்தியமான செயலை செய்ய வைக்குமா. ராமாயணத்துல சீதா பிராட்டிய ராவணன் அபகரிச்சுட்டு போய் லங்காபுரியில வச்சுடுறான். ஜடாயு மூலமா ராமருக்கும் லக்ஷ்மணுக்கும் அந்த டைரக்ஷன்ல சீதா பிராட்டிய ராவணன் தூக்கின்னு போயிருக்கான்னு தெரியும். ஆனா அதை யாரு போய் அங்க போய் பார்த்து வந்து சொல்றது? இவரோட கவுன்சில்ல சுக்ரீவன், ஜாம்பவான், ராமர், லக்ஷ்மணன் எல்லாருமா சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கிட்ட போய் நீதான் பார்த்துட்டு வரணும். ராமர் மேல அதீத பக்தி. ஆனா அவருக்கு தோணுறது, இத்தனை பெரிய ஓஷனை ஒரு சின்ன குறைந்து நான் எப்படி கடந்து போவேன்னு. இந்த பலத்தை கொடுத்தது ராமநாமம். ராமநாமத்தை சொல்லிட்டு தான் அவர் தாண்டி போறார். அசாத்தியமான செயலையும் நம்மளால செய்ய முடியும்னு நம்மளை நம்ப வச்சு அதை நிறைவேற்றி கொடுக்குமா நாமம். இப்படி நாமத்தோட பிரபாவத்தை நிறைய இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே போலாம். ஆனா இந்த ருச்சி, நாமத்தினால இந்த ருச்சியை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் நம்ம மகாமந்திரத்தை ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமா சேர்ந்து சொல்ல போறோம். இந்த ருச்சி பழகிடுச்சுன்னா இந்த புத்தாண்டுல நம்ம எல்லாரும் நம்ம எத்தனையோ ரெசல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதுல இது ஒண்ணா, குளிக்கிறது சாப்பிடுறது மாதிரி நாமத்துக்கு நியம நிஷ்டை கிடையாது. காத்தால எழுந்ததுலேருந்து எப்ப வேணா சொல்லலாம். குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எப்ப முடியறதோ நாம சொல்லிட்டே இருக்கலாம். நாமம் சொல்ல சொல்ல பகவன் பக்தி அதிகரிக்கும், தாப நிவாரணம், அதெல்லாம் ஒரு சைட் நடந்துட்டே இருக்கும். நம்மளுக்கே தெரியும் நம்ம வாழ்க்கை வேற எப்படியெல்லாம் அழகா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. அதை முன்னிட்டு இப்ப நம்ம எல்லாரும் நாம மகாமந்திரத்தை சொல்ல போறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. என்னோட சேர்ந்து நீங்க எல்லாம் அமிர்தத்தை குடிச்சா என்ன ஒரு சுவை உங்க மனசுல இருக்குமோ, உங்க நாக்குல இருக்குமோ, அந்த சுவையோட இந்த நாமத்தை உறக்க சொல்லணும்னு நான் உங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்றேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா
தான் சொல்லணும்னு இல்லை, ராமாங்கிற நாமத்தை சொல்லலாம், கிருஷ்ணாங்கிற நாமத்தை சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட நாமம் சொல்லி பழக்கும்போ, உங்கள் நாக்கில் அதை பழக்கும்போ, என்ன உங்கள் மனசில் என்ன பாரம் இருந்தாலும் நாமம் சொல்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இது உங்களோட வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய உசந்த இடத்துக்கு எடுத்துன்னு போகணும். நான் சொல்லலை, நம்மளோட முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாம் சாஸ்வதமாக இதை நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய இதில் எழுதிட்டு போயிருக்கா. இந்த நாமத்தை சொல்லி இந்த ருச்சி உங்களுக்கு பழகணுங்கிற பிரார்த்தனையோட என்னோட ஹரிகதாவை நிறைவு செய்கிறேன். ஹரிகதா. இந்த ஹரிகதாவை பகவானோட சங்கல்பத்துல நாமத்தை பத்தி சொல்லணும்னு அவர் அந்த சங்கல்பம் பண்ணதுக்கு அவருக்கு அனுப்ப கோடி நமஸ்காரம். அந்த ஹரிகதையை எங்க அம்மா இங்க உட்கார்ந்துட்டு கேட்கணுங்கிறது நான் பண்ண பாக்கியம். அதுக்கு எங்க அம்மாவுக்கு நமஸ்காரம். Thank you so much, Vidya. Nariya, she has done a lot of debates actually, and she has participated in a lot of Patti Mandapam and all. Now she has ventured into Harikatha also. All the best to you, Vidya. We want to keep hearing your Harikathas. Bring more and more. Thank you.